ராகவும் ஜெகதீஷும் அண்ணன் தம்பிங்க. ராகவ் ஐஸ்கோலா வண்டி கடை வச்சிருந்தான். ஆனா அதுவே ஜெகதீஷ் வேலை எதுவும் செய்யல தான். இருந்தாலும் பணம் சம்பாதிப்பான். இந்தாங்க நீ மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், அங்கேருந்து உங்களுக்காக இந்த சேலையை வாங்கிட்டு வந்தேன். சேலை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மச்சினரே, உங்களுக்கு மட்டும் பணம் எங்கிருந்து கிடைக்குது? இதெல்லாத்தையும் கேட்காதீங்க அண்ணி, இதெல்லாம் கடவுளோட கருணை. நான் வாழ்க்கையில எப்பவும் ஷார்ட்கட்டை தேடுவேன், ஷார்ட்கட். அதுவும் இல்லாம நான் நிச்சயமா பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அப்பதான் ராகவ் வீட்டுக்கு வந்தாரு. நீ ஷார்ட்கட்ல பணக்காரன் ஆகலாம், ஆனா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா இருக்க முடியாது. அண்ணா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேர்மையா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இத்தனை வருஷமா செஞ்சீங்களே, ஏதாவது கிடைச்சதா? அடிக்கடி ஜெகதீஷ் இந்த மாதிரி பேசி தன்னோட அண்ணன் வாய மூடிடுவான். அவரோட தம்பி சொன்னது உண்மைதான். ஏன்னா அவருக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அதனால அவரோட தம்பிய அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ராகவ் ரொம்பவே நேர்மையானவர். அவர் ஃபில்டர் தண்ணியோட ஐஸ் கட்டிகளை வாங்குவாரு. அப்புறம் அந்த ஐஸ் கொல்லால போடுற ஜூஸையும் நல்ல குவாலிட்டியா தான் பார்த்து வாங்குவாரு. ஏன்பா ராகவ், எவ்வளவோ கம்மியான விலையில ஜூஸ் எல்லாம் இருக்கு, தேவையில்லாம அதிக விலையில ஜூஸ் வாங்கி ஏன் நஷ்டமாயிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு ஜனங்க ஆரோக்கியம் மேல அக்கறை இருக்கு. விலை கம்மியான ஜூஸ்ல கெமிக்கல்ஸ் இருக்கும். குழந்தைங்க அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும். நான் யாருக்கும் அந்த மாதிரி துரோகத்தெல்லாம் பண்ண மாட்டேன். நீ ரொம்ப நேர்மையானவன்பா. சரி, இந்தா உன்னுடைய காஸ்ட்லியான ஜூஸ், அப்புறம் ஃபில்டரான ஐஸ் கட்டிங்க. ராகவ் கடைக்காரன் சொல்றதை என்னைக்குமே கேட்க மாட்டாரு. ராகவோட ஐஸ்கோலா கடை ஸ்கூல் வாசல்ல தான் இருக்கும். ஸ்கூல் விட்டதுமே பசங்க கூட்டமா ராகவோட வண்டி கடைக்கிட்ட வந்துருவாங்க. அங்கிள், எனக்கு எல்லோ, எனக்கு ரெட், எனக்கு கிரீன் வேணும், அப்புறம் எனக்கு ப்ளூ. இருங்க இருங்க இருங்க, எல்லாருக்கும் கொடுக்கறேன். ராகவ் குழந்தைங்களுக்கு கலர் கலரான ஐஸ்கோலா கொடுப்பாரு. பசங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அவர் கொடுக்கற ஐஸை சாப்பிடுங்க. இந்த சரிதா, இந்த மாசத்தினுடைய வருமானம் இது ரொம்ப கம்மிங்க. அது என்னன்னா சர்பத்தோட விலை இந்த மாசம் அதிகமாயிடுச்சு, அதனால லாபம் குறைஞ்சு போச்சு. நீங்களும் ஐஸோட விலையை கொஞ்சம் அதிகமாக்க விடுதானுங்க. இல்ல சரிதா, நான் விலை அதிகமாக்கிட்டேன்னா அப்புறம் குழந்தைங்களால ஐஸ் வாங்க முடியாது. ஆனா இதனால நம்ம வருமானம் குறையுதுங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் ஜெகதீஷ் கேட்டுட்டான். ராஜா ஹரிச்சந்திரரே வாழ்க வாழ்க. அண்ணா, உங்களுடைய நல்லதை பத்தி யோசிக்கிறதுக்கு எப்பதான் கத்துக்குவீங்க நீங்க? நான் இது வரைக்கும் கத்துக்கிட்டது போதும். நீயும் மக்களுக்கு நல்லதை செய்யறத பத்தி கத்துக்க. வேண்டாங்க வேண்டாம், நீங்க உங்க வழியில போங்க, நான் என் வழியில போறேன். சரியா? நான் சீக்கிரத்துல பணக்காரன் ஆயிடுவேன், அதுவும் ஷார்ட்கட்ல. கடவுள் புண்ணியத்துல உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாம இருக்கணும். ரெண்டு அண்ணன் தம்பிங்களும் வித்தியாசமானவங்க. ஒருத்தர் கிழக்குனா இன்னொருத்தர் மேற்கு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ராகவோட மனைவி சரிதாக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அப்புறம் அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. என்னாச்சு சரிதா? அண்ணி, என்ன விஷயம்? எங்க அம்மா உடல் நிலை ரொம்ப மோசமாயிடுச்சா. அவங்க நீ கவலைப்படாத, இப்பவே நாம உங்க அம்மா வீட்டுக்கு போவோம். ராகவ் சரிதா கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு என்னமோ சொல்லிட்டாரு. அப்பதான் அவருக்கு தன்னோட ஐஸ் கடை வண்டி ஞாபகம் வந்தது. ஏன்பா ஜெகதீஷ், கொஞ்ச நாளைக்கு எங்களுடைய ஐஸ் கடையை நீ பாத்துக்கிறியா? சரிங்கண்ணே. அதுவும் இல்லாம நான் இப்போ எந்த வேலையும் செய்யல. இது வேற வெயில் காலம், நீங்க ஐஸ் கடையை போடலன்னா நிறைய நஷ்டம் வந்துடும் இல்ல? சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். நல்ல விஷயம்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. ஃபில்டரான ஐஸ் கட்டி அப்புறம் விலை உயர்ந்த ஜூஸ் தான் வாங்கணும். விலை கம்மியா வாங்கினா அதுல கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். சரிங்கண்ணே, ஞாபகம் வச்சுக்கிறேன். ராகவ் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு. இங்க ஜெகதீஷ் ஐஸ் தள்ளு வண்டி கடையை பாத்துக்கிட்டாரு. அங்கிள், எனக்கு ரெட் கலர், எனக்கு எல்லோ. அங்கிள், இன்னொரு அங்கிள் வருவாரு, அவர் எங்க போனாரு? அந்த அங்கிள் கிராமத்துக்கு போயிருக்காரு, கூடிய சீக்கிரத்துல வந்துடுவாரு. எனக்கு வந்து ரெட் அப்புறம் எல்லோ, ரெண்டு கலர்லயும் ஐஸ் வேணும். சரிடா கண்ணா. ஜெகதீஷ் எல்லா குழந்தைங்களுக்கும் கலர் கலரான ஐஸ் கொடுத்தாரு. இதே போல தினமும் ஜெகதீஷ் ஐஸ் வண்டி கடையை திறந்து ஐஸ் வித்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தாரு ஜூஸ் பாட்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில வரதுக்கு முன்னாடி ஜூஸ் வாங்கிட்டு வரணும். அவரு குழந்தைங்களுக்கு ஐஸ் கோலாவை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த நாள் முடியும் போது எல்லா ஜூஸ் பாட்டில்ஸும் முடிஞ்சு போச்சு.
மறுநாள் காலையில ஜெகதீஷ் ஜூஸ்காரரோட ஹோல்சேல் கடைக்கு போனாரு. எல்லா கலர்லயும் ஒவ்வொரு பாட்டில் கொடுப்பா. 100 ரூபாய் பாட்டில் வேணுமா இல்லைன்னா 50 ரூபா பாட்டில் வேணுமா? ரெண்டுத்துல என்னப்பா வித்தியாசம் இருக்கும்? பெரிய வித்தியாசம் இருக்காது, ஆனா லாபத்துல பெரிய வித்தியாசம் கிடைக்கும். ஜெகதீஷ்க்கு எப்பவுமே பணத்தை பத்தின யோசனை சிந்தனை தான். அவரு ரொம்பலாம் யோசிக்காம விலை கம்மியான ஜூஸை வாங்கிட்டாரு. அப்போ விலை கம்மியா இருக்கிறதையே கொடுப்பா. எடுத்துக்கப்பா. அப்புறம் விலை கம்மியில ஐஸ் கட்டி கூட இங்க கிடைக்கும். அந்த 2 ஐஸ் கட்டிலையும் வித்தியாசம் என்ன இருக்கு? விலை கம்மியா இருக்கிறது ஃபில்டர் பண்ணாத தண்ணியில கடிச்ச ஐஸ் கட்டி, ஆனா அதுவும் சுத்தமான தண்ணி தான். அப்ப சரி, அப்ப அதையே கொடுங்க. ஜெகதீஷ் விலை கம்மியான ஐஸ் கட்டியும் அப்புறம் விலை கம்மியா இருக்கிற கலரை வாங்கினான். எப்பவும் போல அவன் தன்னோட கடையை திறந்தான். அங்க குழந்தைங்க கூட்டமா வந்தாங்க. எனக்கு ரெட் அப்புறம் கிரீன் கலர் கோலா வேணும். அங்கிள், எனக்கு ப்ளூ கோலா வேணும். ஓகே குழந்தைங்களா. ஜெகதீஷ் அந்த குழந்தைங்களுக்கு விலை கம்மியான கலரும் ஐஸ் கோலாவை கொடுத்தாரு. நாள் முழுக்க பசங்க அந்த ஸ்டால்ல கோலா வாங்கறதுக்காக வந்துகிட்டே இருந்தாங்க. ஜெகதீஷ் கோலா பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு லாபம் 2 மடங்காயிட்டு இருக்கு. அண்ணனும் என்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிற ஷார்ட்கட்டை கத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இப்படி நேர்மையா இருக்கிறதுனால அவருக்கு என்னதான் கிடைக்குதுன்னு தெரியல. சாயந்தரம் தன்னோட வண்டி கடையை ஜெகதீஷ் மூடினப்ப அப்போ ஒரு லாபத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் ஜெகதீஷ் விலை குறைவான ஐஸ் கட்டியும் அப்புறம் கலர் கோலாவை வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு அவரோட கடைக்கு பசங்க கம்மியா வர ஆரம்பிச்சாங்க. அங்கிள், ஒரு yellow கலர் வேணும். என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு உன்னுடைய நண்பர்கள் எங்க? அங்கிள், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு அவங்களுக்கு? அவனுக்கு கால்ரா வந்துருச்சு அங்கிள். கால்ரா தண்ணி மூலியமா பரவற வியாதியாச்சே. அப்புறம் ஜெகதீஷ் இன்னொரு பொண்ணுகிட்டயும் கேட்டாரு. கண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கம்மா? அங்கிள், அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு காலரான்னு சொன்னாங்க. இப்ப ஜெகதீஷ் பயந்துட்டாரு. ஒருவேளை கால்ரா என் மூலியமா வந்திருக்குமோ? விலை கம்மியான ஐஸால பாதிப்பா இருக்குமோ? அவர் ரொம்ப குழப்பத்துல இருந்தாரு. அவருக்கு பயமாவும் இருந்தது. காலரா அநேகமா அவர் மூலமா தான் பரவி இருக்கும்னு. அவரு உடனே தன்னோட அண்ணனுக்கு ஃபோன் போட்டாரு. அண்ணன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு. என்னப்பாச்சு? நான் உன் பேச்ச கேட்காம விலை கம்மியான ஜூஸையும் ஐஸையும் வாங்கிட்டேன். அநேகமா என்னால தான் இந்த பசங்களுக்கெல்லாம் இங்க காலரா பரவி இருக்குன்னு. என்ன? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்ன, நான் இதெல்லாம் செய்ய வேண்டாம் தானே உங்ககிட்ட சொன்னேன். இப்ப பாரு, உன்னால தானே அந்த பிஞ்சு குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் யோசிக்கல. என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்னதான் பண்றதுன்னு? முதல்ல அந்த ஜூஸ் ஐஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசு. அப்புறம் இது மாதிரி எப்பவும் செய்யாத. சரின்னு ஜெகதீஷ் ஐஸ் ஜூஸ் எல்லாத்தையும் காவாயில வீசினாரு. இவர்னால குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இதுக்கப்புறம் இத மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன். மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி செய்ய மாட்டேன். என்னுடைய பேராசையால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நான் பேராசைப்படவே மாட்டேன். சம்பாதிக்கிறதுல ஷார்ட்கட்டை தேடவே மாட்டேன். ஜெகதீஷோட எண்ணமே மாறி போச்சு. எப்பவும் பணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தவரு அப்புறம் ஷார்ட்கட்ஸை தேடிட்டு இருந்த அவரு இப்போ நேர்மையான வழியில போக ஆரம்பிச்சாரு. ஏழையான சச்சின் இண்டோர்ல ஐஸ்கிரீம் விற்கிறவன். சச்சின் ராத்திரி 11 மணி வரைக்கும் ஐஸ்கிரீம் விற்பான். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய ஐஸ்கிரீம் வண்டியை ஃபேக்டரியில நிறுத்திட்ட பிறகு அவன் வீட்டுக்கு போவான். அவனுக்கு இருக்கிற அந்த சின்ன வீட்டுல ஒரு பெரிய குடும்பம் இருந்தாங்க. அவனுடைய மனைவி, அப்புறம் அவனுடைய 2 குழந்தைங்க, அப்புறம் அவனுடைய வயசான அப்பா. இதை எடுத்துக்கோங்க தீபக் ரச்சனா, உங்களோட ஐஸ்கிரீம். அடடே, எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சு. அப்புறம் எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளீனா போய் பிரஷ் பண்ணுங்க, இல்லன்னா பல்லெல்லாம் சொத்தை ஆயிடும். கீதா, சாப்பாடு போடு. வீட்ல காய்கறி காலி ஆயிடுச்சு. அப்புறம் வீர்பூர்ல இருந்து சித்தி வந்திருக்காங்க. முன்னாடியே நம்ம வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும்ல. அது இல்லாம இந்த சொந்தக்காரங்களும் வருவாங்க. சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு பருக்கையிலும் எழுதியிருக்கும் திங்கறவங்களோட பேரு. அவங்க பேர்ல அந்த பொரியல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை அவங்க சாப்பிட்டாங்க. நீ எனக்கு வெங்காய சட்னி கொடு. சச்சின், நீ எனக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரலையா? அப்பா, உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் வயசானவங்க சாப்பிட மாட்டாங்க. மகனே, நான் ரொம்ப வருஷமா இனிப்பே சாப்பிட்டது கிடையாது. நான் நினைச்சேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பார்க்கலான்னு.
நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. நான் வேற என்னைக்காச்சும் உங்களுக்கு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வரேன். சச்சினோட வீடு எவ்வளவு சின்னதுன்னா மழையும் மின்னலும் வரும்போது படுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அம்மா, உன்னோட காலு என் வாய் மேல படுது. நான் இன்னும் பின்னாடி போனா என்னோட தலை செவுத்து மேலதான் படும். ஆனா செவுரு ஒண்ணு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையே. அப்படின்னா உன்னோட தலை செவுத்துல பட்டு பக்கத்து வீட்டு பிங்கி ஆண்டி வீட்டுக்குள்ள போயிடும். அப்பா, மேல ஒரு ஃப்ளோர் கட்டிடுங்க. எல்லாரும் ஒன்னா படுக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்பா. மகனே, தாயோட காலை தொடுறது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு கொஞ்சம் மாசத்துக்கு பொறுத்துக்கோங்க. காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு மேல் மாடி கட்டுறேன். சச்சின் அதிகாலையிலேயே தன்னுடைய வண்டி எடுக்கிறதுக்காக ஃபேக்டரி கிட்ட போறான். சொல்லு, உனக்கு இன்னைக்கு எவ்வளவு பொருள் வேணும்? இன்னைக்கு 2000 ரூபாய் அளவுக்கான பொருள் போடுங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம்கான பொருளை ஜாஸ்தி போடுங்க. 2000க்கு இல்ல 3000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போ. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை வித்துரு. இந்த வாரம் ஐஸ்கிரீம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஐயா, ஆனா என்கிட்ட வெறும் 2000 ரூபாய் தான் இருக்குது. காசை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். நீ இப்போ இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போ. சச்சின் மதியான நேரத்துல தெருவிலையும் மார்க்கெட்லயும் சுத்திட்டு இருப்பான். ஐஸ்கிரீம், வெனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் என்கிட்ட எல்லாம் இருக்குது. சிறுசுங்க பெருசுங்க எல்லாரும் வாங்க. இந்த வெயில்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் தணிச்சுக்கோங்க. இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் எனக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? 20 ரூபாயில இருந்து இந்த வெண்ணிலா ஃபிளேவர் ஆரம்பிக்குதுங்கம்மா. அப்ப 2 ரூபாய்க்கு எந்த ஐஸ்கிரீமும் இல்லையா? அம்மா, என்கிட்ட 2 ரூபாய் ஐஸ்கிரீம் நிஜமா எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கம்மியான விலையில இருக்கிற ஐஸ்கிரீமும் வச்சுக்கோப்பா. எங்களை மாதிரி ஏழைங்கெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? நான் ஒரு ஏழை அம்மா. ஐஸ்கிரீமோட விலை ஃபேக்டரி தான் முடிவு செய்யும். நாங்க வெறும் விக்கிறவங்க மட்டும்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு சச்சின் கிட்ட ஒரு சின்ன பையன் வரான். அண்ணா, எனக்கு என்ன மாதிரி ஐஸ்கிரீம் வேணும்னா அதுல மேங்கோ, சாக்லேட், ஸ்ட்ராபெரி மூணுமே கலந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வேணும். அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமும் வராதுப்பா. ஆனா நீ ஒன்னு செய்யலாம். 3 ஐஸ்கிரீமையும் வாங்கிக்கோ. வீட்டுக்கு போய் ஒரு பாத்திரத்துல 3 ஐஸ்கிரீமையும் கலந்துரு. அப்போ உனக்கு பிடிச்சமான ஐஸ்கிரீம் தயாரா இருக்கும். சரி, எனக்கு அந்த 3 ஐஸ்கிரீமும் கொடுங்க. ராத்திரி சச்சின் ஃபேக்டரி கிட்ட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐஸ்கிரீம் வண்டியோட டயர் பஞ்சர் ஆயிடுது. ஐயோ, நினைச்சேன் நான் ஃபேக்டரிக்கு போகிறதுக்குள்ள 12 மணி வரைக்கும் ஆயிடும்னு. சச்சின் கஷ்டப்பட்டு அந்த வண்டிய தள்ளிக்கிட்டே ஃபேக்டரி கிட்ட கொண்டு போயிட்டான். சச்சின், நீ இவ்வளோ நேரம் ஏன் பண்ண? நான் எவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். காலையில 1000 ரூபாய்க்கு மதிப்பான சரக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போயிருந்தேன். அதோட காசை கொடு. சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா எல்லா சரக்கையும் என்னால விற்க முடியல. வேணும்னா நீங்க எல்லா சரக்கையும் வாபஸ் எடுத்துக்கோங்க. தள்ளு வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நாளைக்கு அதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க. இல்ல, சரக்கு என்னால திரும்ப பெற்றுக்க முடியாது. சரக்கோட விலையை நீ எனக்கு கொடுத்தே ஆகணும். அது கூட இந்த டயரோட விலையும் எனக்கு கொடுத்தாகணும். அட, என்ன சொல்றீங்க சார்? டயரை நான் உடைச்சு போடல. அது ரொம்ப பழசானதுனால அது உடஞ்சிருச்சு. வண்டியோட ரிப்பேரு, பெயிண்ட் அது ஃபேக்டரிக்காரங்க தான் செஞ்சு கொடுக்கணும். இல்ல, ஃபேக்டரி இந்த மாதிரி சின்னஞ்சிறு விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணாது. நாளைக்கு நீ சரக்கோடைய 1000 ரூபாய் அப்புறம் டயரோடைய 1000 ரூபாய் கொடுத்தே ஆகணும். சச்சின் ரொம்பவே கவலையா வீட்டுக்கு திரும்பி வரான். அப்பா, இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஐஸ்கிரீம் கொண்டு வந்தீங்க? நீங்க தினைக்கும் என்கிட்ட ஏன் ஐஸ்கிரீம் கேக்குறீங்க? போய் படுங்க. இன்னைக்கு நான் எந்த ஒரு ஐஸ்கிரீமும் எடுத்துட்டு வரல. சாப்பிடும்போது கீதா சச்சினை பார்த்து என்ன கேட்டானா, நீங்க ஏன் பசங்களை பார்த்து கோவப்பட்டீங்க? இன்னைக்கு சரியா வியாபாரம் நடக்கலையா? ஃபேக்டரி முதலாளி என்னை அழுத்தி எக்ஸ்ட்ரா சரக்கு எடுத்துட்டு போக சொன்னாரு. அப்புறம் அதுக்கான காசையும் கேக்குறாரு. வண்டியோட டயர் பஞ்சாயிருச்சு. அப்புறம் அதுக்கான விலையும் என்கிட்ட கேக்குறாரு. நீங்க அவங்க கிட்ட போகவே போகாதீங்க. கொஞ்ச நாளைக்கு கூலி வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு இ ரிக்ஷா வாங்குங்க. இ ரிக்ஷாவுக்கு பெட்ரோல் தேவையில்லை. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நாமளே செஞ்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு மறுநாள் சச்சின் ஃபேக்டரி பக்கமே போகல. அவருக்கு தெரிஞ்ச ஒரு மேஸ்திரி கூட சேர்ந்து கூலி வேலைக்காக கொஞ்ச நாள் ஊரை விட்டு வெளியே போனாரு. அந்த ஃபேக்டரியில இருந்த முதலாளி சச்சின் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு சச்சினை பத்தி இன்னொரு ஐஸ்கிரீம் விக்கிறவர்கிட்ட கேட்டாரு. ஏன்னா அவரு பக்கத்து வீட்டுக்காரரு. பண்டி, சச்சின் எங்க இருக்கான்? ரொம்ப நாளா அவன் இந்த வரவே இல்ல. சார், சச்சின் வேலைக்காக பட்டணத்தை விட்டு வெளியே போயிருக்கான். அவன் திரும்ப வரமாட்டான். அப்படியா? அவன் என்னோட காசை தின்னுட்டு ஓடி போயிட்டான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் வந்தே தானே தீரணும். அப்பா அவனை நான் வச்சுக்கிறேன். என் பேரு சங்கா ரெட்டி. என் காசு திங்கிறது அருவா கிட்ட போய் தலைய வைக்கிற மாதிரி.
அவ்வளவு சுலபமா அவன் என் பார்வையிலிருந்து ரொம்ப தூரம் தப்பிக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு சச்சின் பணத்தோட வீட்டுக்கு திரும்பி வரான். அவன் ஒரு புது ரிக்ஷாவை வாங்கியிருக்கான். கீதா தேங்காய் உடைச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கும் இனிப்புகளை வழங்கினா. பண்டியோட வீட்டுக்கும் இனிப்புகளை கொடுத்தா. இந்தாங்க பண்டி அண்ணா, இனிப்புகள் எடுத்துக்கோங்க, நாங்க புதுசா ரிக்ஷா வாங்கியிருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் அண்ணி. சச்சின் ரொம்ப கஷ்டப்படுறான். பண்டி போய் ஃபேக்டரி ஓனர் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றான். சார், சச்சின் ஒரு ரிக்ஷாவை வாங்கியிருக்கான். வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இன்னைக்கு யாரையாச்சும் அவன் வீட்டுக்கு அனுப்புறேன். ராத்திரி ஒருத்தன் சச்சினோட வீட்டு பக்கம் வரான். சச்சின், என்னைய சிங்காரெட்டி முதலாளி அமிச்சிருக்காரு. இன்னும் அவரோட காசு திரும்ப கொடுக்கல. அந்த கணக்கை பார்க்கறதுக்கு அவர் உன்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட சங்காரெட்டியோட எந்த பணமும் இல்ல. அவரோட சரக்கை நான் அவர் வண்டியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த டயருக்கான காசு வந்து நான் கொடுக்க தேவையில்ல. அப்புறம் சங்காரெட்டி கிட்ட சொல்லு அவரோட கூஜா இல்ல நான். சங்காரெட்டியோட ஆள் நடந்த எல்லா விஷயத்தையும் சங்காரெட்டி கிட்ட போய் சொல்றான். ரிக்ஷாவை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன பெரிய பிசினஸ் மேன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? ரொம்ப ஆங்காரம் புடிச்சு அலையிறானா? அந்த ஆங்காரத்தை எப்படி அடக்குறேன்னு பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழுதுகிட்டு என் காலில் வந்து விழத்தா போறான், வேலைக்கு கேட்டுக்கிட்டு. சச்சினோட வீடு ஒரு சின்ன தெருவுல இருக்கும். அதனால ரிக்ஷாவை உள்ள கொண்டு வர முடியாது. அதனால அந்த ரிக்ஷாவை எப்பவுமே ரோட்ல இருக்கிற ஒரு கடைக்கு முன்னாடி பார்க் பண்ணி வைப்பான். நீங்க என்னடா ரிக்ஷாவை ரோட்லயே நிறுத்திட்டு வரீங்க? யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா? யார் எடுத்துக்கிட்டு போறாங்க இவ்வளவு பாரமான ஆட்டோவை? இன்னும் மத்தவங்களோட வண்டியும் வெளியில தான் இருக்கும் ரோட்டு மேல. அவங்களுக்கே பயம் இல்லாத போது நான் ஏன் பயப்படணும்? என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு யார் விரோதிகள் இருக்க போறாங்க? பாரு, நான் உனக்காக இன்னைக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பசங்களுக்காக குலாப் ஜாமுனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிங்காரெட்டி நடந்த எல்லாத்தையும் பண்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். அது சச்சின் தன்னுடைய வண்டியை எங்க நிறுத்துவான்னு. சங்காரெட்டி ஒரு கிரேனை அந்த ரிக்ஷாவை எடுக்கிறதுக்காக வர வைக்கிறான். அதோட சச்சின் வண்டியையும் கொண்டு போயிடுறான். அட, இந்த ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க? நானு அரசு வேலைக்காரன். ரோட்ல நிக்கிற வண்டிங்களை அகற்றிக்கிட்டு இருக்கேன். டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் திரும்ப பெற்றுக்கலாம். அப்படி சொல்லிட்டு சங்காரெட்டியோட ஆட்கள் சச்சினோட ரிக்ஷாவை எடுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஹைவேல போய் நிக்கிறாங்க. ஹைவேல இருந்து கீழே பார்த்தா அங்க ஒரு ஏரி தெரியும். கிரேன் அந்த ரிக்ஷாவை அந்த ஏரிக்குள்ள தூக்கி போட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ரிக்ஷா தண்ணிக்குள்ள விழுந்து முழுசா மூழ்கி போயிடுது. மறுநாள் காலையில சச்சின் ரோட்டுக்கு வரும்போது அந்த இடம் முழுக்க தேடி பாக்குறான். ஆனா தன்னுடைய ரிக்ஷா எங்கேயுமே இல்ல. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட தன்னுடைய வண்டிய பத்தி கேக்குறான். அப்ப ஒரு ஆள் என்ன சொன்னாருன்னா, நேத்து ராத்திரி டிரான்ஸ்போர்ட் ஆளுங்க ரிக்ஷாவை கொண்டு போயிட்டு தான் சொல்றாரு. சச்சின் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் கிட்ட போறான். நாங்க யாரும் ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு வரல. யாரோ பொய்யா அரசாங்கத்து பேரை சொல்லி உன்னோட ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். சச்சின் தன்னுடைய ரிக்ஷாக்காக ரொம்ப அலையறான். ஆனா அவனோட ரிக்ஷா எங்க தேடினாலும் கிடைக்காது. சச்சின் ரிக்ஷாவை தேடி தேடி ஹைவேஸ் கிட்டயே வந்துட்டான். அவ்வளோ மதிய வெயில்ல அவன் நடந்தே போனான். சச்சினுக்கு வெயிலால தலை சுத்துது. அதனால அவன் பக்கத்துல இருக்கிற ஏரி கிட்ட தலை சுத்தி விழுந்துடுறான். அப்படியே அவன் அங்கிருந்து உருண்டு போய் அந்த ஏரி கிட்டயே போய் விழுந்துடுறான். ராத்திரி வரைக்கும் சச்சினுக்கு மயக்கம் தெரியல. அன்னைக்கு ராத்திரி மழை வருது. மழை நீர் அவன் மேல பட்டதும் சச்சினுக்கு நினைவு வருது. இது நானு எங்க வந்துட்டேன்? சச்சின் திரும்பி பார்க்கும்போது ஏரியில ரொம்பவே அழகான பூக்கள் எல்லாம் இருந்தது. அங்க இருந்த எல்லா பூக்களிலும் ஐஸ்கிரீம் ஒளிஞ்சிருந்தது. சச்சின் ஒரு பூவை தன்னோட கையில எடுக்கிறான். அப்புறம் ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்றான். ஐஸ்கிரீம் மட்டும் ரொம்ப ருசியா இருக்கு. இந்த ரிக்ஷான்னா அது எனக்கு கிடைக்க போறதில்ல. இந்த தாமரை பூவை நான் வித்தேன்னா ஒரு நல்ல வருமானம் வரும். சச்சின் திரும்பி வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஏரி பக்கம் போனான். அப்புறம் அவன் அங்க இருந்த பூக்கள் எல்லாத்தையும் அந்த பாக்ஸ்ல போட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்த நாள் அந்த பூக்கள்ல இருக்கிற ஐஸ்கிரீமை அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். வாங்க வாங்க, தாமரை பூக்குள்ள இருந்து ஐஸ்கிரீம் தின்னுங்க. மக்கள் யாருமே பூக்கள்ல இருக்கிற ஐஸ்கிரீமை சாப்பிட்டதில்ல. அதனால மக்கள் எல்லாருமே சச்சினோட வண்டி கிட்ட நிக்கிறாங்க. இதே மாதிரி சச்சின் தினமும் பூக்கள்ல இருக்கிற ஐஸ்கிரீமை எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் விற்பனையும் நல்லா இருந்தது. பண்டியும் ஐஸ்கிரீம் வண்டியை கொண்டு வந்து அவனுக்கு எதிரிலேயே விற்பான்.
ஆனா அவனோட ஐஸ்கிரீமை யாருமே வாங்க மாட்டாங்க. பண்டி, என்னாச்சு? எல்லாரும் எல்லா சரக்கையும் திரும்ப எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. உன்னால எந்த சரக்கையும் விற்க முடியலையா? சார், சச்சின் இப்போ தாமரப்பூக்குள்ளார ஐஸ்கிரீம் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறான். ஜனங்க எல்லாரும் அதைத்தான் விரும்பி சாப்பிடுறாங்க. நானும் அதை சாப்பிட்டு பார்த்தேன். அந்த ஐஸ்கிரீமோட ருசி நம்ம ஐஸ்கிரீமை விட பல மடங்கு ருசியா இருக்குது. அப்புறம் விலையும் ரொம்ப குறைவு. ஓ, அப்போ இந்த விஷயமா? சச்சின் என் பொழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல தொடர்ந்தா என் ஃபேக்டரியே மூட வேண்டியது வரும். கொஞ்சம் தைரியமா இரு பண்டி, நான் ஏதாச்சும் பண்றேன். ஒரு நாள் ஒரு வயசான ஆள் சச்சின் கிட்ட வராரு. மகனே, என்கிட்ட காசு இல்ல, ஆனா நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா நீ என்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? எங்க இந்த தாமரப்பூல இருந்து நீ ஐஸ்கிரீம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போ. நான் அங்கே அந்த ஐஸ்கிரீமை தின்னுக்கிறேன். என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. இதுதான் என் கடைசி ஆசையும் கூட. கொஞ்ச நாள் முன்னாடி சச்சினோட அப்பா இறந்து போனாரு. வந்திருக்கிற வயசானவரோட முகத்துல சச்சினுடைய அப்பாவை அவர் பாக்குறாரு. சச்சின் அந்த ஆளை ராத்திரி ஏரிக்கிட்ட கூட்டிட்டு போறான். இத பாருங்க ஐயா, நான் இங்க இருந்தா அந்த தாமரையோட ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்த நாள் வரப்போ இங்க புது தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கும். எனக்கு தெரியாது இது எப்படி நடக்குதுன்னு. நான் இந்த தாமரைகளை வச்சுதான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வயசான ஆள் அனுப்புனது சங்காரெட்டி. அந்த வயசானவன் நடந்த எல்லாத்தையும் சங்காரெட்டி கிட்ட போய் சொல்றான். சரிங்க ஐயா, உங்களோட வேலை இதோட முடிஞ்சிச்சு. இந்தாங்க உங்க பணம். இதை எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. யாருக்கும் அந்த குளத்தை பத்தி சொல்லிடாதீங்க. நான் ஒருத்தன் மட்டும் அந்த குளத்துக்கிட்ட போறேன். சங்காரெட்டி ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு அந்த ஏரி பக்கம் போறான். ஆனா அவனுக்கு அங்க எந்த பூக்களும் தெரியல. இது என்னது இது? இங்க ஒரு தாமரை பூவும் மலர்ல. நான் நினைக்கிற எல்லா தாமரையும் தண்ணிக்குள்ள இருக்குன்னு. சங்காரெட்டி அந்த ஏரிக்குள்ள குதிக்கிறான். அதுக்கப்புறம் உள்ள போறான். அவன் நல்லா மூச்சு புடிச்சு ரொம்ப நேரம் அந்த ஏரிக்குள்ள பூக்களுக்காக தேடுறான். திடீர்னு அவனுடைய கால் சச்சினோட இ ரிக்ஷாவில மாட்டிக்குது. அவன் காலை வெளியே எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. தன்னுடைய வலது காலை அசைச்சு இடது காலை வெளியே எடுக்க முயற்சி பண்றான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. சங்காரெட்டினால ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள மூச்சு அடக்க முடியல. அதோட தண்ணிக்குள்ளேயே மயக்கம் அடைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் சங்காரெட்டியோட உடல் தண்ணிக்கு மேல மிதக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு சச்சின் பூக்களுக்காக அந்த ஏரி பக்கம் வரான். அங்க போய் பார்த்தா சங்காரெட்டியோட உடல் தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கு. சச்சின் சங்காரெட்டியோட உடலை அந்த ஏரியில இருந்து மேல எடுத்துட்டு வரான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சங்காரெட்டிக்கு நினைவு திரும்புது. ரெட்டியாரே, நீங்க இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சங்காரெட்டியோட கண்ணுல கண்ணீர் நிரம்பி போச்சு. என்ன மன்னிச்சிடு சச்சின், நான் தான் உன்னோட இ ரிக்ஷாவை தூக்குனேன். நான் உன்னோட தாமரைப்பூவை பறிக்க தான் வந்தேன். இந்த குளத்துக்குள்ளார இறங்குனதுக்கு அப்புறம் என்னோட காலு உன் இ ரிக்ஷால மாட்டிக்கிச்சு. அப்புறம் இந்த தண்ணிக்குள்ளார நான் மயங்கிட்டேன். நீ நேரத்துக்கு கரெக்டா வரலன்னா நான் இந்நேரம் செத்துருப்பேன். எனக்கு உன் மேல இப்போ எந்த கோபமும் இல்ல. அகங்காரத்தினால நான் ஒரு பைத்தியமா இருந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல முதலாளி, இப்பயாச்சும் உங்களுக்கு நல்ல புத்தி வந்துச்சு. நீங்க பண்ண தப்ப நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. உன் ஐஸ்கிரீம் முன்னாடி என் ஐஸ்கிரீமுக்கு போட்டியே கிடையாது. நான் இந்த ஃபேக்டரியை வித்துட்டு வேற பக்கம் போய் ஃபேக்டரியை வச்சுக்கிறேன். சங்காரெட்டி ஊரை விட்டே கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் சச்சின் பூக்களுடைய ஐஸ்கிரீமை வித்துட்டு நாளாக பெரிய பணக்காரன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் சொந்தமா ஃபேக்டரியும் ஆரம்பிக்கிறான். கோமதி நகருங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க ரொம்பவே சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. காலம் மாறி போயிடுச்சு. ஜனங்க புது புது டெக்னாலஜிஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கோமதி நகர்ல இருக்கிற ஜனங்க மட்டும், அதாவது பழைய வாழ்க்கை முறைகள் தான் ரொம்பவே நல்லதுன்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்னு அவங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. இதே நேரத்துல ககன் தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு கோமதி நகருக்கு வந்தாரு. அவங்களுக்கு இந்த ஊர்ல அவங்களோட முன்னோர்களோட ஒரு சின்ன நிலம் இருக்கு. இங்க வந்து இந்த இடத்த பார்க்கும்போது நாம இதுக்கு முன்னாடி இருந்தால அந்த இடமே நல்லா இருக்கு போலயே. இந்த இடத்துல ஜனங்களுக்கு ஸ்மார்ட் போன் இல்ல, டிவி பத்தியும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு இப்போவே பயமா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் வேற வாங்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நாம பழைய வீட்டுக்கே போயிடலாங்க. இல்ல, நம்ம அப்படி பண்றது இல்ல. இங்கே இருந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம இங்க இருந்துதான் ஆகணும். வா வா, கோமதி நகரத்துக்கு உங்களை வர வைக்கிறேன். இங்க யாருமே வரமாட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த வீடும் நிலமும் அப்படியே இருந்துரும்னு நான் நினைச்சேன். அட தலைவரே,
நான் உங்களை சின்ன வயசுல எப்படி பார்த்தேனோ நீங்க எப்பவும் கூட அப்படியே இருக்கீங்க. சின்ன வயசுல பார்த்தது நான் இப்பதான் உங்களை மறுபடியும் பார்க்கறேன். எனக்கு உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. வா, நீங்க வந்துட்டீங்க. விவசாயத்தை நீங்க ஆரம்பிங்க. விவசாயம் பண்ணி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் விவசாயமெல்லாம் இப்ப பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் நகரத்துல ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டே இருந்தேன். ஐஸ்கிரீம் வித்து நானும் என்னோட குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம். ஆனா நகரத்துல வந்த அந்த நோய் அப்புறம் காசு பிரச்சனையால நாங்க இங்க கோமதி நகரத்துக்கு வந்தோம். ஐஸ்கிரீம்னா என்ன, அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுப்பா. என்னால முடிஞ்சிச்சுன்னா அதை பண்ணி மொத்த கிராமத்துக்கே கொடுக்கலாம். அப்போ இந்த கிராமத்துக்கு தெரிய வரும் நீ இந்த ஊருக்கு வந்திருக்கன்னு. அப்படியே விருந்து வச்ச மாதிரி ஆயிரும். ஊர் தலைவரோட பேச்ச கேட்டுக்கிட்டு ககனும் அவரோட மனைவியும் வீட்லயே சில்லுன்னு ஐஸ்கிரீமை தயார் செஞ்சு அதை ஊர்க்காரங்களை சாப்பிட வைக்க நினைச்சாங்க. நாம மார்க்கெட்ல இருந்து பொருட்களை வாங்கி விருந்து கொடுக்கணுங்க. இது நமக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புங்க. ஒருவேளை நாம இங்கேயே ஐஸ்கிரீம் வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டா? நீ சரியாதான் சொல்ற, நாம அப்படியே பண்ணலாம். ககனும் மதுவும் ஊர்க்காரங்களை எல்லாரையும் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லி அவங்க எல்லாரையும் அவங்களோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் முதல் தடவையா ககன் செஞ்ச ஐஸ்கிரீமை சாப்பிட்டதும் அவங்களுக்கு ஏதோ அமிர்தமே கிடைச்ச மாதிரி இருந்தது. ஊர்க்காரங்க எல்லாருமே ககனோட பால் ஐஸ்கிரீம்க்கு ரொம்பவே பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. எல்லாருமே ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அவங்கள பாராட்டினாங்க. ஐஸ்கிரீம் விருந்து முடிஞ்சதுமே ஊர் தலைவர் ககன் கிட்ட பேசினாரு. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சார்பா அவரு ககனுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டாரு. அப்போ ககன் ஊர் தலைவர்கிட்ட இப்படி சொன்னாரு. தலைவரே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க வந்திருக்கேன். அது என்னன்னா, நான் ஐஸ்கிரீம் வியாபாரத்தை இந்த கிராமத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதனால வீட்டு செலவுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்படியே நமக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமும் கிடைக்கும். அட, இதை பற்றி நீ கேட்கவே தேவையில்லை. நீ கண்டிப்பா உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம். கிராமத்து ஜனங்க நல்லா இருக்கிற வரைக்கும், அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாத வரைக்கும் நீ தாராளமா ஐஸ்கிரீம் விற்கலாம். அது மட்டும் இல்லாம இது பார்ல தானே பண்றீங்க. அடுத்த நாள்ல இருந்து ககன் அப்புறம் மது ஒரு சின்ன தள்ளு வண்டியில ஐஸ்கிரீமை தயார் செஞ்சு அதை ஊர் முழுக்க விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐஸ்கிரீம் வியாபாரத்தை ஆரம்பிச்சதுமே அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே குழந்தைங்க, பெரியவங்க, அப்புறம் ஊர்ல இருக்கிற லேடிஸ் எல்லாரும் கூட அவங்களோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளோட வியாபாரம் முதல் நாள்லயே சூப்பரா போயிருக்குல்லங்க. ஊர் முழுக்க நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சோண்டு காசு சம்பாதிச்சு நாம இந்த வீட்டை சரி பண்ணிடலாங்க. அப்புறம் நம்மளோட குழந்தைங்கள பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்து விட்டுலாங்க. அப்படி நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. உன் வாயில சர்க்கரையை போடணும். காலம் கடந்துட்டு இருந்தது. ககன் தன்னோட ஐஸ்கிரீம் தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு கோமதி நகர் முழுக்க ஐஸ்கிரீமை வித்துட்டு இருந்தாரு. நல்லா லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுனால அவரு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊருங்கள்லயும் ஐஸ்கிரீமை விற்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோடவே அவங்களோட குழந்தைங்கள ஒரு நல்ல ஸ்கூல்லையும் சேர்த்துட்டாரு. ஆனா ககனோட இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் வர நீடிக்கல. கோமதி நகர்ல இருக்கிற சின்ன குழந்தைங்களும் அப்புறம் சில வயசானவங்களும் ககனோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டதால நோய்வாய்ப்பட்டாங்க. இப்படி ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் ககனோட ஐஸ்கிரீம் தான்ட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் பழி போட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் ககனோட வீட்டுக்கு வந்தாங்க. வெளியே வா, நீ உன்னோட சிட்டி மூஞ்சிய இங்க வந்து காட்டிட்டே இல்ல. மொத்த கிராமமே உன்னோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நோயில துடிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க, வயசானவங்க வலியில துடிக்கிறாங்க. நீ வீட்டுல ஜாலியா இருக்கியா? எங்க ஐஸ்கிரீம் இல்லையா? ஆனா நாங்க ஐஸ்கிரீம்ல ஒண்ணுமே போடலையே. நாங்க நல்ல பாலும் நல்ல பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தினோம். அப்போ என் பையனுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு? நேத்து தான் என் பையன் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தான். தலைவரே, இவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த கிராமத்துல இருந்து துரத்தி அடிங்க. இவனை இப்படியா விட்டேன் மொத்த கிராமத்துக்கு கலப்படம் பண்ணி ஐஸ்கிரீமை வித்துருவான். தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாங்க அப்படி எதுவுமே செய்யல. நாங்க எல்லாருக்கும் நல்லதை தான் செய்ய நினைச்சோம். எங்க தப்பு எதுவும் இல்ல. நீங்க நிஜமாவே மன்னிப்பு கேட்க விருப்பப்பட்டா மொத்த கிராமத்து ஜனங்களை சரி பண்ணுங்க. நீங்க கிராமத்து ஜனங்களை முதல்ல இருந்த மாதிரியே பண்ணிட்டேனா இந்த கிராமத்துல நீ இருக்கலாம். இல்லனா குடும்பத்தோட இந்த கிராமத்தை விட்டு நீ
கிளம்பிக்கிட்டே இருக்கணும். சரிங்க தலைவரே, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற இந்த பழிய நான் பொய்ன்னு கண்டிப்பா நிரூபிப்பேன். கண்டிப்பா. ஊர்க்காரங்க உடம்பு சரியில்லாம போனதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சப்போ ககனுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அவர் எந்த பாலால ஐஸ்கிரீமை தயார் செஞ்சாரோ அந்த பால் கெட்டு போயிருந்தது. அவரு பால்காரன் கிட்ட போய் இப்படி சொன்னாரு. நீ இப்படி எதுக்கு பண்ண? ஒட்டுமொத்த கிராமம் என்ன துப்பிக்கிட்டே இருக்கு. எல்லாமே உன்னால தானே ஆச்சு. எதுக்கு இப்படி பண்ண சொல்லு. என்ன மன்னிச்சிரு ககன், உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் இதை எல்லாத்தையும் நான் தலைவர் சொன்னதுக்கு தான் பண்ணேன். என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? தலைவர் இதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க? ஏன்னா நீ கிராமத்து ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன். அதை பார்த்து அவங்களுக்கு வயிற்றெரிச்சல். அவங்க நீ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. உன்னை இங்கிருந்து துரத்திட்டு உன்னோட நிலத்தை அவங்க பறிக்க பார்த்தாங்க. ககன் இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சான். அப்புறம் இந்த பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்க ஆரம்பிச்சான். அவர் வீட்டுக்கு போனதுமே தன்னோட மனைவி கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாரு. ஊர் தலைவர் செஞ்சது சரியே கிடையாது. அவர் இந்த தப்புக்கான பிராயச்சித்தை செஞ்சே ஆகணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் இவங்களுக்கு எலுமிச்சை மிளகா ஐஸ்கிரீமை பண்ணி விற்கிறேன். இதனால அவங்களுக்கு வந்த நோயெல்லாம் குணமாயிரும். மிளகா ஐஸ்கிரீமா? அது என்னங்க? இதுவும் ஒரு விதமான ஐஸ்கிரீம் தான். இதுல பாலால செஞ்ச கிரீம், அப்புறம் மிளகா, அதுக்கப்புறம் மிளகாவோட பேஸ்ட்டை அதுல போடணும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான ஏற்பாடை மட்டும் பண்ணு. கொஞ்சம் தேன், அப்புறம் கொஞ்சம் வெல்லத்தை நீ ஏற்பாடு பண்ணு. அப்புறம் வரும்போது மிளகாவை மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வா. ககன் சொன்ன மாதிரியே மது எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டா. அப்புறம் ககன் மிளகா ஐஸ்கிரீமை எப்படி தயார் செய்ய நினைச்சாரோ அதே போலவே அந்த ஐஸ்கிரீமும் தயாராச்சு. ககன் அந்த ஐஸ்கிரீமை ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற உடம்பு சரியில்லாதவங்களோட வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீமை கொடுத்தாரு. இந்த ஐஸ்கிரீமை நான் உங்க குழந்தைக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை இந்த ஐஸ்கிரீமை நீங்க குழந்தைக்கு கொடுங்க. மொத்த கிராமம் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குணமாயிரும். இது என்னோட ரிக்வெஸ்ட். நான் உன்னை எப்படி நம்புறது? என் பையனுக்கு இன்னும் பெரிய நோய் வந்துச்சுன்னா என்ன பண்றது? தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்க நம்புங்க. உங்க குழந்தைக்கு இந்த ஐஸ்கிரீமை கொடுங்க. உங்க குழந்தை முழுசா சரியாருவாங்க. ககன் கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை வாங்கி அவங்க தன்னோட பையனுக்கு ஊட்டினாங்க. அதை சாப்பிட்டதுமே அந்த பையனோட நோய் பூர்ணமா குணமாயிடுச்சு. காரம் காரம், அம்மா தண்ணி, அம்மா தண்ணி, அம்மா தண்ணி. குழந்தை இப்படி அழறத பார்த்து ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ககன் அந்த பையனுக்கு தேன் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதுமே அந்த பையன் அமைதியாயிட்டான். ஊர்க்காரங்க எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்தது. அதாவது மிளகா ஐஸ்கிரீமை சாப்பிட்டதால நோய் குணமாகுதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஊர் தலைவர் செஞ்சதை கூட ககன் ஊர்க்காரங்களுக்கு சொல்லிட்டாரு. இதனால ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவரை ஊர்ல இருந்தே விரட்ட நினைச்சாங்க. இல்ல இவங்களை கிராமத்தை விட்டு துரத்தக்கூடாது. இவங்க பண்ண தப்புக்கு நம்ம தண்டனையை கொடுக்கணும். ஆமா, இவரோட தண்டனை என்னன்னா அவர் இதே ஊர்ல இருந்து தான் செஞ்சதை நினைச்சு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஊர்க்காரங்க எல்லாரும் மிளகா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு குணமாயிட்டாங்க. அப்புறம் ககனோட ஐஸ்கிரீம் வியாபாரமும் நல்லா போயிட்டு இருந்தது. அதோடவே தன்னோட குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு அவர் அந்த கிராமத்துல நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு.